இது கதையெல்லாம் நிஜம். ஜப்பான் நாடு கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி அடிமைப்பட்டு கிடந்த காலத்துல நடந்த ஒரு கதை. இந்த கதை எதுல இருக்கு அப்படின்னா, உலகிலேயே மிகச்சிறந்த கல்வி முறை அப்படின்னு சொல்லக்கூடிய பின்லாந்து நாட்டு கல்வி முறையில் இருக்கக்கூடிய ஒரு கதை. கதையை நல்லா கவனிங்க. அந்த ஜப்பான் நாட்டுடைய ஒரு குக்கிராமம், அந்த குக்கிராமத்தில் மாலை நேரத்தில் இராணுவ உடையடைந்த கொள்ளைக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் உள்ள நுழைஞ்சு கண்ணில் படுற எல்லாத்தையும் சிறைச்சேதம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு குக்கிராமம். ஒரு நாள் நல்ல மாலை வேலை, வெயில் அப்படி இள வெயில் நடிச்சிட்டு இருக்கு. ஒரு வீட்டின் வாசல்ல உட்காந்து ஒரு பெற்றோர், ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு 2 பேருக்கு உணவு ஊட்டிட்டு இருக்காங்க. தூரத்துல குதிரையின் குளம்படி சத்தம் கேட்குது. ஆக கொள்ளைக்காரர்கள் நம்ம கிராமத்துக்குள்ள நுழைய போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க. உடனடியாக என்ன செய்யறாங்க, இந்த 2 குழந்தையை காப்பாற்றணும். ஏன், அவங்க கண்ணில் பட்டவங்க எல்லாம் சிறைச்சேதம் பண்ணிடுவாங்க. இந்த 2 குழந்தையை காப்பாற்றணும்னு சொல்லி இந்த 2 குழந்தையை தூக்கிக்கிட்டு என்ன செய்யறாங்க, ஒரு மறைவான இடத்தை நோக்கி ஓடுறாங்க. குதிரையுடைய குளம்படி சத்தம் மிக அருகில் கேட்க ஆரம்பிக்குது. சரி, 2 குழந்தையை நம்மளால காப்பாற்ற முடியாது, ஒரு குழந்தையாவது காப்பாற்றணும்னு சொல்லி 2 குழந்தையை இறக்கி வைக்கிறாங்க. 2 குழந்தையை ஒரு பார்வை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு குழந்தையை தூக்கிக்கிட்டு வேகமா உள்ள மறைவிடத்துக்கு நோக்கி போயிடறாங்க. மறைவிடத்துல நின்று பார்க்குறாங்க. வழக்கம் போல ராணுவ உடை இருந்த இந்த கொள்ளைக்காரர்கள் அந்த கிராமத்துக்குள்ள நுழைகிறாங்க. கண்ணில் பட்ட எல்லாரையும் சிறைச்சேதம் பண்றாங்க. விட்டு போன அந்த குழந்தையும் சிறைச்சேதம் செய்யப்பட்டு அப்படி விழுந்து வந்துருச்சு. கொள்ளைக்காரர்கள் கடந்து போயிடறாங்க. அப்படியே அந்த தாய் தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு வர்றாங்க. அப்படியே கிராமத்துல எல்லாரும் சூழ்றாங்க. சூழ்ந்து கேட்கிறாங்க, என்னப்பா, ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தைகள் 2 பேரும் 2 கண்ணல்லவா, எப்படி உனக்கு ஒரு குழந்தையை விட்டுட்டு ஒரு குழந்தையை மட்டும் தூக்கிட்டு போக மனசு வந்துச்சு? இப்படி ஒரு கல்லஞ்ச கதையா நீ அப்படின்னு சொல்லி அந்த தாயை பார்த்து எல்லாரும் கேட்கிறாங்க. அந்த தாய் சொல்றா, கண்ணீர் விட்டுக்கிட்டே சொல்றா, ஒரு மாலை நேரம் என்னுடைய 2 குழந்தைகளையும் நான் வச்சு உணவு ஊட்டிக்கிட்டு இருந்தேன். தூரத்தில் ராணுவ உடையணிந்த அந்த கொள்ளைக்காரருடைய சத்தம் கேட்டுச்சு. 2 குழந்தையை காப்பாற்ற முயற்சி பண்ணேன். எப்படியாவது 2 குழந்தையை நான் காப்பாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணேன். தூக்கிக்கிட்டு 2 குழந்தையை தூக்கிட்டு ஓடினேன். என்னால் ஓட முடியல. சரி, ஒரு குழந்தையாவது காப்பாற்றணும்னு சொல்லி இறக்கி வச்சேன். நான் என் குழந்தைக்கும் என்னுடைய பக்கத்து வீட்டு குழந்தைக்கும் உணவு ஊட்டிக்கிட்டு இருந்தேன். நான் அடிப்படையில் ஒரு ஆசிரியை. நான் என்ன செஞ்சேன்னா, என் குழந்தையை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் இருக்க குழந்தையை தூக்கிட்டு போனேன். ஏன்னா நான் ஆசிரியை. என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட குழந்தையை